தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்க முடியாமல் திணறுகின்றன. தொகுதி பங்கீடு பிரச்சினை இரு கூட்டணிகளுக்கும் தலைவலியாக அமைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பிரச்சினை சுமூகமாக முடியாத காரணத்தினால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து சற்று முன் வெளியேறினார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வேல்முருகன். தொடர்ந்து திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்தார். கடலூர் மேயர் பதவி கேட்டார், கடலூர் எம்பி பதவி கேட்டார். ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து சட்டசபையில் பேசினார். முதலமைச்சரால் கண்டிக்கப்பட்டார். மேலும் பண்ருட்டி தொகுதி திமுகவினரும் வேல்முருகனுக்கு எதிராக திரும்பினர். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் கேட்டார். குறைந்தது 5 தொகுதிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுகவோ ஒரு தொகுதிதான் வழங்கப்படும் என்று கராராக கூறியது. இந்த சூழ்நிலையில் 2 நாள் பொறுத்திருந்து எங்களுடைய முடிவுகளை அறிவிப்போம் என்று கூறினார். தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு ஆகியவற்றை வலியுறுத்துகிற கட்சிகளுடன் தான் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக தெரிவித்தார். அல்லாவிட்டால் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார். தற்பொழுது என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. அவர் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடப் போகிறாரா? தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து போட்டியிடப் போகிறாரா? நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு அவர் செல்கிறாரா என்பது தெரியவில்லை. அல்லது சசிகலா, ராமதாஸ் கூட்டணியில் இணைந்து போட்டியிடப் போகிறாரா என்பதும் தெரியவில்லை. தனித்து போட்டியிடப் போகிறாரா என்பதும் தெரியவில்லை. இது சம்பந்தமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறியது தொண்டர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால், வேல்முருகன் சட்டசபை உறுப்பினராக இருந்தார். அதனால் கட்சி தமிழகம் முழுவதும் தெரிந்தது. தற்பொழுது தனித்து போட்டியிட்டால் அந்த கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது. அந்த கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு குறைந்து போய்விடும். அதுதான் உண்மை. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறியது அந்த கட்சி தொண்டர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.